ஞானா, அந்த நாச்சி அப்பனுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. அண்ணே. ஆமாப்பா, வர சொல்லுப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? என்ன புள்ள பத்தி வளர்ந்துருக்கா அந்த ஆளு? ஆவுனா வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. இது மதுரை தெரியும்ல, ஊர் நிலவரம் நாட்டு நிலவரம்லாம் தெரியாம அவார்டில் எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டானா நம்ம அசிங்கம் பண்ணி நிற்கிறதா குடும்பத்தோட போய். அண்ணா இப்போ இதெல்லாம் தேவையா? தேவைதான்ப்பா. என்ன புள்ள பத்தி வளர்ந்துருக்கான் அவனை வர சொல்லுங்கிறேன். உடனே வர சொல்லு ஃபோன் பண்ணி. அண்ணா நிஜமா வர சொல்றீங்களா? நான் சும்மா ஒன்றும் சொல்லப்பா, நெசமா தான் சொல்றேன். அவர் வந்தாகணும். வணக்கம் தம்பி. வாங்க. வணக்கம்மா. வாங்க நாச்சி பண்ணு வாங்க. மன்னிக்கணும், உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லாம நான் வந்துட்டேன். ஜனனிக்கிட்ட கூட நான் சொல்லலை. நேராக கம்பெனிக்கு போயிட்டேன். ஃபோன் பண்ணேன். ஜனனி எம்டி சேரில் உட்காந்துருக்கிறத நேரில் பார்க்கணுன்னு ஆசை. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். நான் இன்னைக்கு ஆபீஸ் வரல, வேற ஒர்க் இருக்குன்ற விஷயத்த சொல்லி அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி, நல்லதா போச்சு. ஏதாவது ஒரு கூத்து பண்ணிட்டே இருக்கேன் நாச்சி பண்ண அப்பப்ப. சரி விடுங்க, உட்காருங்க வாங்க. காப்பி விடுங்கம்மா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி அழைக்கலாம்னு பார்த்தேன். புது வீடு கட்டி முடிச்சிருக்கோம்ல, அது கிரகப்பிரவேசம் வைக்க போறான் கூடி சீக்கிரம். உங்க பொண்ணு சொல்லலையா? ரொம்ப சந்தோஷம் சார். உங்க நல்ல மனசுக்கு இன்னும் நிறைய அமையும் சார். நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுவோம் சார். குடும்பத்தோட வந்துடுங்க ஐயா, ஆனா வெறும் கையை வீசிக்கிட்டு வந்துடாதீங்க. புரியுதுமா, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம்மா. முடிஞ்சது செய்யறோம்னாலே வெறும் கையோட தான் வரப்போறீங்கன்னு அர்த்தம். அம்மா தமாசா பேசுது. இல்லப்பா, நான் நெசமா தான் சொல்றேன். கிரகப்பிரவேசத்துக்கு சம்பந்திங்க போட்டி போட்டு செய்யணுங்கிறது ஊரு நடைமுறையில வழக்கம். சரிம்மா விடுமா, ஏதோ முடிஞ்சதை செய்வாங்கம்மா. தேங்க்ஸ்மா. அப்புறம் நாசியப்பன், இன்னொரு சந்தோஷமான விஷயம். உங்க மருமையின் சக்தி பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு கோல்டு பிசினஸ் தொடங்கி விட போறேன். அந்த கம்பெனிக்கு முழுக்க முழுக்க அவன் தான் எம்டி. வாங்க மாப்ள. வாப்பா. வாழ்த்துக்கள் மாப்ள. தேங்க்ஸ் மாமா. உட்காருங்க. நீங்க கொடுத்து வச்சாலே மகளும் எம்டி மருமகனும் எம்டி. சார், எல்லாம் உங்களால தானே சார். நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் மேல இருக்கிறவன் நடத்துறேன். அப்பா, உங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. ஏமா இன்னியாரம் போயுமா? இன்னியாரம் போனா நடிச்சாமத்தில் இறக்கி விடுவாமா மெட்ராஸ்ல. இருந்துட்டு நாளைக்கு போட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்ரீராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவன் வந்து பிக்கப் பண்ணிப்பான். அப்படியா? ம். சரி சாப்பிட்டு போலாமே. ஏமா சாப்பாடு இருக்குல்ல? இல்ல பரவாயில்ல, இந்த வீட்டு சாப்பாடு ஒத்துக்காது. அப்பா கிளம்புங்க. வரேன் சார். சரி சரி நாச்சி போயிட்டு வாங்க. வரேன் சார். போயிட்டு வரோம். வாங்க தம்பி. வரப்பா. போயிட்டு வாங்க. பாவங்கா. சாரிப்பா, இங்க உப்பு காரம்லாம் ரொம்ப அதிகமா போடுவாங்க. உங்களுக்கு செட் ஆகாதுப்பா. அதுவும் எண்ணெய் நிறைய இருக்கும். உங்களுக்கு இப்ப இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு அதெல்லாம் நீங்க சாப்பிடவே கூடாதுப்பா. அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். புரியுதுடா, நான் பாத்துக்கிறேன். நீ ஒரி பண்ணிக்க வேண்டாம். அந்த வேலை நான் சாப்பிட்டு போய்க்கிறேன்டா.
அப்புறம்ப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் வந்தேன். நீங்க ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அலைய வேண்டாம்ப்பா. கிரகப்பிரவேசத்துக்கு நீங்க வரலனாலும் பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்புறம் வாங்க. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இப்பதான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இதுக்கே அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே திரும்ப டிராவல் பண்ணணும்னா ஹெல்த்துக்கு ஒத்துக்காதுப்பா. நீங்க வர வேண்டாம்ப்பா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா தெம்பானதும் அப்புறமா வாங்கப்பா. இப்போ உடனே வேண்டாம்ப்பா. இல்லம்மா, அவங்க கட்டாயம் வரணும்னு இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்க. உன் மாமியார் வேற. அவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, சொன்னா புரிஞ்சுப்பாங்க. குலதெய்வ கோயில் பூஜைக்கு கூட நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. உங்களால வர முடியலன்னு நான் சொன்னதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. இப்ப கூட பாருங்க, ஈஸ்வரி அக்கா அப்பா வீட்ல இருந்து கூட வர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன். அப்பா நான் சொல்லிக்கிறேன்ப்பா, நீங்க அப்புறமா பொறுமையா வாங்க. சரிடா, நான் யோசிக்கிறேன். யோசிக்கலாம் வேண்டாம்ப்பா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வர வேண்டாம்ப்பா. எனக்கு உங்க ஹெல்த் தான் முக்கியம். அப்புறமா ஒரு நாள் வாங்க. அம்மா, நீ சொன்ன உடனே தான் ஸ்ட்ரைக் ஆகுது. நீ ஈஸ்வரியோட அப்பா நம்பர் கூட. நேரில் தான் போக முடியல, அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது விசாரிச்சுக்கிறேனே. அப்பா நம்பர் என்கிட்ட இல்லப்பா. நான் அப்புறமா ஈஸ்வரி அக்கா கிட்ட கேட்டு வாங்கி அனுப்புறேன். குணசேகர் சார்கிட்ட கூட இதை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. நான் போய் விசாரிச்சுட்டு வரேம்மா. அப்பா 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 வேண்டாம்ப்பா. ஏம்மா? அவங்க இப்பதான் ஒரு நல்ல விஷயத்தை பத்தி சொல்லிருக்காங்க. இப்ப போய் அவங்க கிட்ட இதை பத்தி விசாரிக்கிறது will not be right இல்லப்பா. ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஈஸ்வரி அப்பா நம்பர் எனக்கு அனுப்பு, நான் பேசிக்கிறேன். பாவம்மா, ரொம்ப நல்ல மனுஷன். நானும் அம்மாவும் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது அவ்வளோ நல்லா பேசினாருமா. அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லா பழகினாங்கம்மா. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறத காட்டிக்கவே இல்லைடா, ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்கடா. நீ எனக்கு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுடா. நீ ஈஸ்வரி கூட ஆறுதலாயிரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சப்போர்ட் அவங்களுக்கு தேவைடா. கண்டிப்பாப்பா. சரிடா, நீ மறக்காம நம்பர் அனுப்பு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிடா, நான் கிளம்புறேன். அப்பா உங்ககிட்ட பணம் எல்லாம் இருக்குல்ல? இருக்குடா. ஐம் சாரிப்பா, கையில பணம் இல்ல. என்னடா, நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க, நீ ஏன்டா காசை கையில வச்சுக்க போற? எல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், கார்டு தானடா. அப்பா போகும்போது சாப்பிட்டு போங்க. மறக்காம டேப்லெட் எடுத்துக்கங்க. உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்கப்பா. சரிடா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்பட்டுமா? என்னம்மா, எல்லாம் ஓகே தானே? ஏன்பா ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, உன் மைண்ட்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இஸ் எனிதிங் பாதரிங் யூ? நாட் அட் ஆல் பா, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஓகே. கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அவ்வளவுதான். இங்க பாரு, பாத்துக்கோ, ரொம்ப டென்ஷன் ஆகாத, கூலா ஹேண்டில் பண்ணு, ஸ்டே ஸ்ட்ராங். எவ்ரிதிங் வில் பி சூன். ஓகே? ஓகேப்பா. வரேன். வணக்கம் முதலாளி, நல்லா இருக்கீங்களா? உட்காரலாமா? வணக்கம். ஞானா உட்காருப்பா. சக்தி அண்ணா வா, உள்ள வா.
நீ நில்லு, உட்கார வேண்டாம். ஏன்னா முதலாளியோட ஆசீர்வாதம் உனக்கு நிறைய தேவைப்படுது. ஒரு காலத்தில் இவ அப்பா முன்னாடி நான் உட்காரவே மாட்டேன். நீயும் நில்லு, இவர் ஆசீர்வாதம் வேணும்ல. கடைசி தம்பி சக்திவேல், அந்த பிள்ளை ஜனனிக்கு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்களா உங்கள் ஆஃபீஸில்? நாங்களாம் வந்து கசமுசாச்சே அந்த பிள்ளையோட வீட்டுக்காரன். நல்லவங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு குணசேகரன். நல்லா இருப்பா. தொந்தரவு பண்ணுறனோ? சொல்லு குணா. அடேங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் என்னை பழைய மாதிரி கூப்பிட்றீங்க குணான்னு. ஒன்றும் இல்லை முதலாளி, சோழம் தான் போகிற வீட்டில் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கேன். பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு அடுத்த வாரம் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் குடும்பத்தோடு வரணும். இன்விடேஷன் நாளைக்கு தான் வருது. தம்பிகிட்ட கொடுத்து விட்றேன். அப்ப நாளைக்கே வந்து கூப்பிட்டுருக்கலாமே. இல்லை சார், அண்ணன் வேற ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்காரு. சொல்லு குணா. முதலாளி, நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அண்ணன் தம்பி 4 பேரும் ஒன்றா தான் கிளம்பணும். வர்ற வழியில் ஒரு வேலை இருக்குன்னு கதிர் இறங்கிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அணுகுண்டே போட்டாலும் எங்கள் 4 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இதை எதுக்கு எங்கிட்ட வந்து சொல்ற குணா? சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட தானே சொல்லணும். சார், நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நீங்களும் உங்கள் தம்பியும் எங்கள் அண்ணியோட சொத்தை கேட்டதாக கேள்விப்பட்டோம். தம்பி, ஒரு சின்ன திருத்தம். சேதுராமன் சார் தான் அந்த இடத்த எங்கிட்ட கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாரு. விருப்பப்பட்டா வாங்கிடுவீங்களா? அந்த நிலத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கினா என்ன தப்பு? ஏன்னா சார், அது எங்கள் அண்ணியோட சொத்து சார். எங்கள் அண்ணனுக்கு தான் போய் சேரும். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, இது கூட தெரியாதா? அப்படி அப்பாவும் பொண்ணு நினைச்சா நான் குறுக்க வரல. வேற எப்படி நினைப்பாங்க? அந்த கிழவை என் மேலே இருக்கிற கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டான்னா அதை பிடிச்சிக்கிட்டு வியாபாரம் பேச போகல. குணா, நீ ஒரு விஷயத்தை மறந்துடாத. மிஸ்டர் சேதுராமன் என் மூலியமாக தான் உனக்கு பழக்கம். முதலாளி, அதெல்லாம் பழைய கதை முதலாளி. இன்னைக்கு நான் அவரோட மருமகன், அவர் எனக்கு மாமனார். அந்த நிலத்துக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்ற? அந்த நிலத்தை நீங்கள் வாங்கக்கூடாது முதலாளி. இது அவங்களோட விருப்பம். என்கிட்ட நிறைய இடம் இருக்கு, இதை வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் மிஸ்டர் சேதுராமன் அப்படி விருப்பப்படுறாரு. என்ன விருப்பப்படுறாரு? நான் அவரோட மருமகன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் அவர் எங்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் வாங்கக்கூடாது சார், அவ்வளோதான். முதலாளி, அந்த நிலத்து விஷயத்தில் வெறியா இருக்கேன், பார்த்துக்குங்க. குணா, வெறி பிடிச்சது மனுஷங்களா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் நான் ரொம்ப கவனமாக தான் இருப்பேன். கவனத்தையும் மீறி கடி வாங்கிற போறிய பத்திரம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம், நடுவில் நீ எங்கேயோ காணாமல் போயிட்டியாமே, மொத்தமாக காணாமல் போயிடாமல் பார்த்துக்க. யாரு? உங்கள் தம்பி அரசு சொன்னானா? அந்த அரை டிக்கெட் தொலைஞ்சிடாம நீங்கள் பார்த்துக்குங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தம்பி. தம்பி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் அண்ணன் குணசேகரனுக்கு நல்லா தெரியும். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேர்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கும் பண்ணுவோம். அப்புறம் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நேற்று பெஞ்ச மழையில் அப்படின்னு. அந்த மாதிரியான ஆள்லாம் நாங்கள் கிடையாது. அப்புறம் புதுமனை புகு விழாவுக்கு அழைக்க வந்திருக்கீங்க, இன்விடேஷனே இல்லாமல். பரவாயில்ல, நான் வந்துடுறேன். தம்பி சக்தி, உன்னை பார்த்தா நல்ல பையனாக தெரியுற. உன்னோட ஒய்ஃப் ஜனனியும் ரொம்ப நல்ல பொண்ணு. இங்கே பார்ப்பா, உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். வாழ்க்கையை ரொம்ப நேர்மறையாக அணுகணும், அதுதான் நல்லது. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ். முதலாளி, என் தம்பிக்கு கோளாறு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் முதலாளி, அந்த நிலத்து விஷயத்தில் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, நான் உங்களை முதலாளின்னு கூப்பிட்றது இதான் கடைசி நாள். மனசில் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க. வரோம், போகலாம்ப்பா.
அவர் அவ்வளவு தூரம் வாங்க வாங்கன்னு சொன்னாரு. இவ என்னமோ என்னை தனியா கூட்டிட்டு வந்து நீங்க வர வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க அப்புறம் வாங்கன்னு சொல்றா. எனக்கு புரியலம்மா. மாமா, நீங்க இப்போதான் டிராவல் பண்ணி போய் அவளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. திரும்பவும் உடனே டிராவல் பண்ணா உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி ஜான் யோசிச்சு உங்களை வர வேணான்னு சொல்லியிருப்பா. இதுக்கு போய் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல வாசு, ஜனனி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எதையுமே ஓப்பனா பேச மாட்டா. மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து பேசுவாமா. அவ என்னை கூட்டிட்டு வந்து வெளியில வச்சு பேசும்போது அவ ஃபேஸ்ல ஏதோ சேஞ்ச் தெரிஞ்சுதுமா. அது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அவ மனசுல ஏதோ ஓடுது. என்னாச்சு? என்னங்க மாமா, என்னங்க? வசு, தண்ணி கொண்டு வா. என்னங்க? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க, வாங்க உட்காருங்க. ஒண்ணு இல்ல பார்வதி. என்னங்க இது? வசு, சீக்கிரம் வாமா. இந்தாங்க, குடிங்க, தண்ணி குடிங்க. இப்ப பரவாயில்லையா? ஒண்ணு இல்ல. எதுக்குங்க இப்படி கண்டதை போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறீங்க? இருங்க, நான் ஜனனிக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க. அத்தை, அவர் தான் ஏதோ ஓவரா இமேஜின் பண்ணி பேசுறாருன்னா நீங்களும் அவளுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி ஏன் அவருக்கு பிபி ஏத்துறீங்க? அவளுக்கு ஒன்றும் இல்லை, ஷீ இஸ் ஆல் ரைட். சென்னையில் இருந்துட்டு ஏன் மதுரையில் நடக்கிறத பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவள் சுச்சுவேஷன் அவளுக்கு தான் தெரியும். ஜான் சொன்னால் அதில் ஒரு 1000 ரீசன்ஸ் இருக்கும். போக வேண்டான்னு சொன்னால் விட்டுருங்களேன், அதுக்கப்புறமா போய் நம்ம பார்த்துக்கலாம். இதை பற்றியே பேசி நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம். விடுங்க மாமா, ப்ளீஸ். எங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு போலாங்க. ஜனனி சின்ன பொண்ணுங்க, அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டு விசேஷத்துக்கு போகாம இருக்க முடியாது. அவங்க ஏற்கனவே குலதெய்வம் கோயில் பூஜைன்னு கூப்பிட்டாங்க, நம்மளால போக முடியல. இப்போ இதுக்கும் போகலைன்னா அவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. அவளுக்கு இதெல்லாம் புரியாது. அவ எப்ப பார்த்தாலும் ஆஃபீஸு வேலைன்னு பிஸியா இருப்பா. அவளால ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது செய்ய முடியுமோ முடியாதோ, அந்த குறையெல்லாம் அவங்க மனசுல வராம நாம போய் கூட இருந்து ஃபங்க்ஷனை நடத்தணும். நாம யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம். நம்ம சத்தம் இல்லாம போயிட்டு வந்துருவோம். ஆனா அது வரைக்கும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாம எங்களை பயமுறுத்தாம இருந்தாதான் போக முடியும். இல்லனா ஊருக்கு போறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. டீ போடுறியா? கூட நான் போட்டு தரேன். இல்லக்கா, நான் போடுறேன், அதான் கத்துக்கிட்டேன்ல. ஸ்மெல்லே தெரியுது. அப்படியே எனக்கு கொஞ்சம் போட்டு கொடு. சரிக்கா, கண்டிப்பா. எனக்கும் ஒரு டீ. தலை வலிக்குது. கேளு. என்னக்கா, சொல்லுங்க. இல்ல, நேத்து அப்பா வந்திருந்தாரு, எதுவும் கேட்டாரா? நீ எதுவும் சொன்னியா? இல்லக்கா, நான் எதுவும் சொல்லல. அவர் இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஐயோ, சென்னையில இருந்து இங்க டிராவல் பண்ணி வந்ததுக்கே எங்க அம்மா எனக்கு 10 தடவை கால் பண்ணி பாத்துக்கோன்னே பேசினாங்க. ஆமாமா, அப்ப எதுவும் சொல்ல வேணாம். ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியோ இல்ல ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி விஷயத்தையோ சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். இப்ப போய் நான் இங்க நடக்கிறதெல்லாம் சொன்னா. இல்ல ஜனனி, நீ செஞ்சது சரிதான். கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும்.
அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சொல்லிப்போம். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு அழைச்சாகல, அப்போ வந்தா எதுவும் தெரிஞ்சிருமா? இல்லக்கா, நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏமா அப்படி சொன்ன? மனசு வருத்தப்பட போறாரு. நான் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனா அவர் இங்க வந்து ஏதாவது பிரச்சனைனா அது அவரால் தாங்க முடியாதுக்கா. என் பேச்ச மீறி வரமாட்டாரு. பார்க்கலாம். கவலைப்படாத ஜனனி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நந்தினி சித்தி, நந்தினி சித்தி, தர்சனா கூப்பிடுறான். நந்தினி சித்தி. இந்த வரேன்.